நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய முதல் சம்பளம் எவ்வளவு? 1000 ரூபா. 1000. அதாவது முதல் சம்பளம். முதல் சம்பளம். ஐ மீன் படத்துல கேக்குறீங்களா? பொதுவா சினிமாலே சினிமாலே 175 ரூபா. பிதாமான். ஆமா, பிதாமான். எனக்கு வந்து இப்போ 2 டவுட் இருக்கு. இப்போ வந்து படத்துலனா வேற, பட் நான் வந்து வேலை செஞ்சதுன்னா நான் செருப்பு கடையில் ஒரு வேலை, அது 50 ரூபா. பட் இந்த இது டெலிவிஷன்ல வந்ததுல ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து 4000 ரூபா. அதுக்கு முன்னாடி செருப்பு தைக்கிற கடையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆமா, பண்ணுவோம்ல எல்லாருமே. நம்ம இதுக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் வேலை பார்த்துருக்கேன் நிறையா. செருப்பு கோழி கூண்டு இறக்குறது அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பயங்கரமான ஆளா இருக்கீங்கப்பா. பயங்கரமா காசு இல்ல, மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. அதுதான். இப்ப அந்த படம்னு இல்லவே நீங்க வந்து தெரியல உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கான்னு. எங்க ஊர்ல எல்லாம் எப்படி, எங்க ஊர்ல இல்ல, ஜென்ரலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னன்னா, அந்த ஸ்கூலுக்கு போறோம் இல்ல காலேஜ் போறோமா, அந்த ஒரு மே மாசம் 1 மாசம் 2 மாசம் லீவ் விடும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இவன் பைசனோட கெட்டு போயிருவேன், இல்லைனா சும்மா சுத்திக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கடையில சேர்த்து விட்டுருவோம். அது வந்து ஒரு இன்கமாவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பையனுக்கு வந்து ஒரு தொழில்னா இப்படிதான் இருக்கும், ஒரு கஷ்டப்பட்டு அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி நான் வரவா அதான் ஒரு 3-4 வருஷம். ஏன்னா அப்ப எல்லாம் நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்டுதான். இப்ப வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனே ஹவு கேன் யூ லைக் சே நான் என்ன பண்ணும், நீ என்ன எப்படி சொல்லலாம், பெத்துட்டா அதெல்லாம் பேசுறாங்க. இப்ப என் மகளே வந்துட்டு வந்து ஏதாவது அதட்டோம்னா how you are yelling அப்பதான் தெரியுது ஏன்டா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்க. அப்ப வந்து இங்கிலீஷ் சரமாரியா கொட்டுது. ஆனா எக்ஸாம பார்த்தோம்னா 40 மார்க் 50 மார்க். அதுதான், அதை கொட்டுறாள் அங்கேயும் கொட்டணும்ல, கேட்டா நம்மள அடிக்க வர்றாங்க. சொல்றேன், அடிக்க வர்றாலும் ஒட்டாயிலா சொல்லுது there is a rule, you are not supposed to hit kids அப்படின்னு போலீஸ்ல புடிச்சு 7 வயசுல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துவாங்க.